சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ராகி மாவில் உக்காளி பொடி செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு ராகி பவுடர் எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உதிரி உதிரியாக வர அளவுக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கணும். இதே மாதிரி இன்னும் நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். பிடிச்சா புடியணும், உடைச்சா உடையணும். ஓகே, இப்போ அடுப்பில் குண்டா வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு அடுத்து பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் வணங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை கொட்டிடணும். கொட்டினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா வேகும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.